பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 35வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இன்றைக்கும் வனாந்தரத்தின் அனுபவம், பற்றாக்குறையின் அனுபவம், எப்படி எனக்கு ஒரு மாறுதல் வரப்போகிறது, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மழை பெய்யுமா, இனிமேல் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, இதற்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்க போதா என்று ஏங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கிழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரத்தின் அனுபவங்கள் நடக்கவே முடியாது, இதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லப்படுகிற நிலையில் இருக்கிற உங்க வாழ்க்கையை சந்திக்கும்படியான ஒரு தேவ வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறது. தேவனை விசுவாசத்தோடு பற்றி இருக்கிறீங்கள, ஏசப்பாவை நம்பிக்கையோடு தேடுறீங்கள, இயேசு போது இயேசு போதுன்னு சொல்றீங்களே. நான் கடந்து போற இந்த பாதையில எனக்கு இயேசு போதும், அவர் ஒருவர் போதும். அப்படித்தான் ரூத் தன்னுடைய வாழ்க்கையில நகோமியோடு கடந்து போனார். இயேசு போதும், இந்த வாழ்க்கை போதும், அப்படியே வாழ்ந்தற அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு போதும், இந்த வாழ்க்கையில ஓடிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்காக அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். நீங்கள் பூரிப்போடு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அதிசயமான காலங்களுக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறீங்க. மார்க் மை வேர்ட், வனாந்தரத்தின் அனுபவத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த தேவ மகிமை கடந்து வருகிறது, அற்புதம் கடந்து வருகிறது. எனக்கா இந்த அதிசயம், எனக்கா இந்த அற்புதம் நீங்க வியக்கும்படியா லீபனோனுடைய மகிமை, கர்மேல் சாரோன் என்பவருடைய அலங்காரம் உங்களுக்கு அளிக்கப்படும். ஏசாயா 35 வசனத்தில் இருக்கிறபடி உங்களுக்கு அந்த அலங்காரம் அளிக்கப்படும். இதுவரை எனக்கு இல்ல, இனிமேல் எனக்கு இருக்காது நீங்க நினைச்சீங்களே, அதே அலங்காரம் உங்களை தேடி வருகிறது, அதே வாழ்க்கை உங்களை தேடி வருகிறது. இன்றைக்கு நீங்க இருக்கிற வண்ணமா இல்ல, கர்மேல் சாரோனின் அலங்காரத்தோடு, மகிமையான ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர்களை நிரப்ப போகிறார். இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அல்ல, இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அல்ல, மகிமையான வாழ்க்கைய தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டு நீங்க ஒரு நாள் சாட்சி கொடுக்க போறீங்க. ஏசாயா 35:2 படி தேவனுடைய மகிமை என்னை சந்தித்தது, அவருடைய மகத்துவம் என்னை மாற்றியது. அதற்கு அடையாளமா நான் இருக்கிற உங்களை கொண்டு அநேகரை ஆண்டவர் அவரை வெளிப்படுத்த போகிறார். தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னத பாத்திரமாய் கர்த்தர் உங்களை கரத்தில் எடுக்கிறார். என்ன வனாந்தரத்தின் அனுபவமா இருந்தாலும் சொல்லுங்க. ஏசாயா 35 வசனத்தின்படி லீபனோனுடைய மகிமை, கர்மேல் சாரோனின் அலங்காரம் என் மேல் கடந்து வருகிறது. சகோதரனே, சகோதரியே, கலங்காதபடி, துளி கூட அவிசுவாசம் இல்லாதபடி வனாந்தரத்தின் வாழ்க்கைய மகிமையான ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையா என் ஆண்டவர் மாத்துகிறார் சொல்லி இதை அறிக்கை செய்ய நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான எட்டாத உயரத்துங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறார். மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. God bless you.